எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. முதல் பகுதி துதிகள். கற்பக விருட்சத்தின் கீழ் பொன்னால் ஆன பெரிய மண்டபத்தின் நடுவே மணிகள் பதிக்கப்பட்ட புஷ்பக அரியணையில் வீராசனத்தில் தேவி சீதையுடன் அமர்ந்திருப்பவரும் தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் மாருதியிடம், அதாவது அனுமனிடம் ஞானிகளுக்கு உபதேசிப்பது போல மேலான தத்துவங்களை உபதேசிப்பவரும் பரதன் முதலான தம்பியரால் சூழப்பட்டவருமான கருமேக வண்ணனான ஸ்ரீ ராமபிரானை நான் தியானிக்கிறேன். ராமனுக்கும் மங்களங்களை அருளும் ராமபத்ரனுக்கும் சந்திரனை போன்ற ராமச்சந்திரமூர்த்திக்கும் வேதங்களின் உருவானவனுக்கும் ரகுவம்சத்தின் தலைவனுக்கும் உலக நாயகனுக்கும் அன்னை சீதையின் மணவாளனுக்கும் எனது நமஸ்காரங்கள். வால்மீகி துதி. கவிதை என்னும் மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு ராம ராம என்று இனிமையான மதுரமான சொற்களை கூவிக்கொண்டிருக்கும் வால்மீகி என்ற குயிலை நான் வணங்குகிறேன். ஆஞ்சநேய துதி. மனதை போன்ற வேகமும் காற்றுக்கு நிகரான வேகமும் கொண்டவரும் ஐம்புலன்களையும் வென்ற ஜிதேந்திரியரும் புத்திசாலிகளுள் தலை சிறந்த அறிவுடையவரும் வாயு பகவானின் புத்திரனும் வானர சேனையின் முதன்மையான தலைவரும் ஸ்ரீ ராமபிரானின் தூதனுமான ஆஞ்சநேய சுவாமியை கரம் கூப்பி தலை வணங்கி பணிந்து வணங்குகிறேன். பாலகாண்டம். ஹரி ஸ்ரீ கணபதே நமக. அவிக்னமஸ்து. ஸ்ரீராம ராம ஸ்ரீராமச்சந்திர ஜெய. ஸ்ரீராம ராம ஸ்ரீராமபத்ர ஜெய. ஸ்ரீராம ராம சீதாபிராம ராம. ஸ்ரீராம ராம லோகாபிராம ஜெய. ஸ்ரீராம ராம ராவணாந்தக ராம. ஸ்ரீராம மம ஹிருதி ரமதாம் ராம ராம. ஸ்ரீ ராகவ ஆத்மா ராம. ஸ்ரீராம ரமாபதி. ஸ்ரீராம ரமணீய விக்கிரக நமோசுதே. நாராயணாய நமோ நாராயணாய நமோ நாராயணாய நமோ நமோ நாராயணாய நமோ. கிளிப்பாட்டு பகுதி. ஸ்ரீராம நாமம் பாடி வந்த பைங்கிளி பெண்ணே, ஸ்ரீ ராமச்சரிதம் நீ சளைக்காமல் கூறுவாயாக. சாரிக பைதலும் கிளி குஞ்சும் போற்றத்தக்கவர்களை வணங்கி ஸ்ரீ ராம ஸ்மரணையோடே ராமபிரானின் நினைவோடு கூறத் தொடங்கியது கிளி. விநாயகர் மற்றும் சரஸ்வதி துதி. காரணனாகிய கணநாயகன் பிரம்மாத்மகனும் காருண்யமூர்த்தி சிவசக்தி சம்பவன் தேவன் வாரணமுகன், அதாவது யானிமுகன், என் பிராரப்த விக்னங்களை விலக்குவதற்காக வாரணம் செய்வதற்காக என்னால் இயன்றவரை நான் வணங்குகிறேன். என் நாவின் நுனியில் வந்து வீற்றிருப்பாயாக. வாணி மாதாவே, சரஸ்வதி தேவி, வர்ண விக்கிரகே, வேதாத்மிக்கே, வெட்கமில்லாமல் மகிழ்ச்சியோடு என் நாவில் நடனமாடி அருள்வாயாக. நாட்டில் திகம்பரனும் சிவனாரும் தாமரையில் பிறந்த பிரம்மனும் போற்றும் முகார விந்தத்தில் வாசம் செய்பவளே பாலையே. அலைமகளும் திருமாலும் மங்கள குணங்களை கொண்ட பாரதி தேவியே, சரஸ்வதி தாயே, கடலின் அலைகள் ஓய்வில்லாமல் எழுவது போல இலக்கண சுத்தமான நல்ல சொற்கள் பதாவலிகள் என் நாவில் தங்கு தடையின்றி தோன்றி வழிய வேண்டும். விஷ்ணு வம்சத்தில் தோன்றி கண்ணனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்த விஸ்வாத்மாவான மகாவிஷ்ணு என்னை விசேஷமாக அனுகிரகிக்க வேண்டும். வியாச முனிவர் துதி. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமிருந்து தோன்றிய பிரம்மன், அவரின் குமாரரான வசிஷ்டர், வசிஷ்டரின் பேரர் பராசரர், பராசரரின் புதல்வரான வியாசமா முனிவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாகவே வந்து அவதரித்த தபோதனர், திருமாலின் மாயா லீலைகளையும் அவர் தன் குண சரித்திரங்களையும் முழுமையாக உணர்ந்து புராணங்களை இயற்றிய கிருஷ்ண துவைபாயனரான வியாசமா முனிவரை நான் வணங்குகிறேன். வால்மீகி முனிவர் துதி. 100,000 ஸ்லோகங்களை கொண்ட இராமாயணத்தை இயற்றி அறிஞர்களின் நெஞ்சங்களில் ராமபிரான் மீது பெரும் பக்தியையும் மதிப்பையும் வளர்த்த கவி சிரேஷ்டராகிய வால்மீகி மகாமுனிவர் எனக்கு எப்போதும் நல்ல வரங்களை அருள வேண்டும் என்று அவரை நான் வணங்குகிறேன். சிவபெருமான் துதி. எப்போதும் ராம நாமத்தையே தியானித்து கொண்டிருக்கும் மன்மதனை அளித்தவரும் பார்வதி தேவியின் மணாளனுமாகிய பரமேஸ்வரனான ஸ்ரீ மகாதேவன் என் மனதினுள் எப்போதும் குடியிருக்க வேண்டும் என்று அவரை வணங்குகிறேன்.
தேவர்கள் மற்றும் முனிவர்கள் துதி. தாமரையில் தோன்றிய பிரம்மன் முதலான தேவர்களும் நாரதர் முதலான முனிவர்களும் சிவபெருமானின் பிராண நாயகியான அன்னை பார்வதி தேவியும் தாமரை திருமகளான அன்னை லட்சுமி தேவியும் எனக்கு துணையாய் நிற்க வேண்டும். குரு மற்றும் அந்தணர் துதி. உலகிற்கு நல்வழி காட்டும் அந்தணர்களுடைய செந்தாமரை போன்ற பாதங்களின் தூசிகள் என் மனக்கண்ணாடியில் படிந்துள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கி அதனை தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்காக அவர்களை என் முழு ஆற்றலோடு நான் வணங்குகிறேன். அகில உலகங்களுக்கும் ஆதாரமாய் விளங்கும் பகவானும் வேதமும் ஒன்றே என்று எனது குருநாதர் எனக்கு அருளி செய்துள்ளார். அந்தணர்களின் பெருமையும் கவியின் பணிவும். வேதங்களுக்கு ஆதாரமாய் விளங்கும் இப்பூமியின் தேவர்களான சிறந்த அந்தணர்கள் தரும் வரங்களும் சாபங்களும் பிரம்மா சிவன் விஷ்ணு முதலான 33 தேவர்களாலும் மதிக்கப்படுபவை ஆகும். அத்தகைய வேதமறிந்த உத்தமர்களின் பெருமைகளை யாரால் விவரிக்க இயலும்? அவர்களின் திருவடிகளை சேவிக்கும் தாசனும் பிரம்மனின் திருவடிகளில் 4ஆம் வர்ணத்தில் பிறந்த ஞானிகளில் எளியவனுமாகிய நான் வேதத்திற்கு ஒப்பான இந்த உன்னத ஸ்ரீ ராமாயணத்தை அறிவில்லாத எளியோரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் மலையாளத்தை மொழிபெயர்த்து தமிழில் வாசிக்கின்றேன். திசை காவலர்கள் மற்றும் தேவர்களின் துதி. வேதம், வேதாங்கம், வேதாந்தம் முதலான எல்லா கலைகளும் என் மனதில் தெளிவாக தோன்றி விளங்க உதவி செய்ய வேண்டும். தேவர்களின் தலைவனான தேவேந்திரன், அக்னி தேவன், சுவாகாபதி, வரங்களை அருளும் யமதர்மன், பித்ருபதி, நிருதி, திசை காவலன், வருணதேவன், ஜலபதி, அதிவேக காற்று அடிவினனான வாயுதேவன், சதாகதி, கருணையுள்ள குபேரன், நீதிபதி, கருணாநிதியான பசுபதி, சிவபெருமான், சந்திரன், நட்சத்திரபதி, கங்காதேவியின் மைந்தனான கணபதி, பிரமத கணங்களின் தலைவன், வேதங்களில் வடிவான சூரியன், தினபதி மற்றும் நவகிரகங்களின் தலைவர்கள், இவ்வுலகில் உள்ள அசைவன அசையாதன ஆகிய அனைத்து சராசர ஜீவராசிகளும் ஆதரவற்ற அடியேனாகிய என்னை அனுகிரகிக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் என் மனதார எப்போதும் மகிழ்வோடும் வணங்குகிறேன். குருமார்கள் மற்றும் மூத்தோர்களின் துதி. நல்லறிஞர்களில் முதன்மையானவரான என் மூத்த சகோதரரும் என் குருநாதரும் அவரின் சீடர்களும் கருணை உள்ளம் கொண்ட என் ராமநாம ஆசிரியரும் மற்றுமுள்ள முக்கிய குருமார்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க. ராமாயணத்தின் பெருமை. முற்காலத்தில் பிரம்மதேவனால் 100 கோடி ஸ்லோகங்களாக இயற்றப்பட்ட பெருமை வாய்ந்தது ஸ்ரீ ராமாயணம். அதில் பெரும் பகுதி இன்று பூமியில் முழுமையாக கிடைக்க பெறவில்லை. முன்பு ராமநாமத்தை மட்டுமே ஜபித்த ஒரு வேடன் காட்டாளன் வேதத்தின் ஆதாரமாக விளங்கும் ஆச்சரியப்படத்தக்க பூதேவ பிரபரர்களின் வேதியர்களின் சாபங்களையும் மாற்றக்கூடிய பிரம்மன், சிவன், விஷ்ணு முதலான தேவர்களுக்கும் சம்மதமான வேதங்களை அறிந்த உத்தமர்களின் பெருமைகளை யாரால் கூற முடியும்? திருவடி தொண்டனாகிய கேதனன் என்பவனின் தாசனும் பிரம்மனை போன்ற ஞானிகளுள் முதன்மையானவருமாகிய என் குருநாதரின் அருளால் நான் வேதங்களுக்கு இணையான இந்த ஸ்ரீ ராமாயணத்தை அறிவற்றவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் கூறுகிறேன். வேதம், வேதாங்கம், வேதாந்தம் முதலான கலைகள் யாவும் என் மனதில் தெளிவாகவும் வெளிப்பாகவும் விளங்கிட துணை புரிய வேண்டும். தேவர்கள் மற்றும் குருமார்களுக்கான பிரார்த்தனை. தேவர்களின் தலைவனான தேவேந்திரன், அவனுக்கு பின் அக்னியின் கணவன் அக்னி தேவன், வரங்களை அளிக்கும் யமதர்மன், நிருதி, வருணன், வேகமான வாயு பகவான், கருணைமிக்க குபேரன், கருணை கடலான பசுபதி சிவனார், சந்திர பகவான், கங்காதேவியின் மைந்தனான முருகன் கணபதி, தேவநதியான கங்கையின் நாயகனான சிவனார், பூதங்களின் தலைவன், வேத வாக்கியங்களின் வடிவான சூரியன், வேதங்களின் அதிபதி, இவ்வுலகில் உள்ள அசையும் மற்றும் அசையா பொருள்கள் யாவும் கதியற்றவனாகிய அடியேனை அனுகிரகித்து அருள் புரிய வேண்டும். என் மனதிற்குள் எப்போதும் இன்பமாய் விளங்கும் உங்களை நான் எப்போதும் வணங்குகிறேன். சான்றோர்களுக்கும் அறிஞர்களுக்கும் தலைவனான என் மூத்த சகோதரனும் என் குருநாதரும் அவரின் பல சீடர்களும் இணைந்து நெஞ்ச தாமரையில் ராமபிரானின் திருநாமத்தை உபதேசித்த ஆச்சாரியனாக வாழ்க. முதன்மையான பிற குருநாதர்களும் மற்றுமுள்ளோரும் வாழ்க. ஸ்ரீ ராமாயணம். முன்னொரு காலத்தில் பிரம்மதேவனால் இயற்றப்பட்ட ஸ்ரீ ராமாயணம் இந்த பூமியில் 100 கோடி கிரந்தங்களாக பாடல்களாக நிறைந்துள்ளது. முன்னர் ராமநாமத்தை மட்டுமே ஜபித்த ஒரு வேடன் வால்மீகி முனிவர்
சிறந்த மாமுனியாக வால்மீகி முனிவர் வந்ததை கண்ட பிரம்மதேவர் பூமியில் உள்ள உயிரினங்களின் மோட்சத்திற்காக இந்த ஸ்ரீ மகா ராமாயணத்தை இயற்றுமாறு அருளினார். வீணையை ஏந்திய நாரத மாமுனிவரும் ராமாயணத்தை உபதேசித்தார். அதன் பின்னர் அன்னை சரஸ்வதி தேவியும் வால்மீகி முனிவரின் நாவில் வந்து குடியேறினாள். அவ்வாறே என் நாவிலும் தேவி எழுந்தருளி இதனை கூற வைக்க வேண்டும். இதை கூற எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. வேத சாஸ்திரங்களை ஓதுவதற்கு எனக்கு தகுதியில்லை என்று எண்ணி என் பிழைகளை பொறுத்து அனைவரும் கருணையோடு அருள் புரியுங்கள். அத்தியாத்ம ராமாயணம் என்பது மிகவும் இரகசியமான ஆன்ம ஒளியை ஏற்றும் மாபெரும் நூலாகும். இது முக்தி அடைவதற்கான வழியை காட்டும் ஈஸ்வரனாரின் உபதேசமாகும். இதை பாராயணம் செய்யும் மனித பிறவிகள் அனைவருக்கும் இந்த பிறவியிலேயே எவ்வித சந்தேகமும் இன்றி முக்தி சித்தியாகும். மிகுந்த பக்தியோடு இதனை செவிமடுங்கள். இந்த ராம மகாத்மியத்தை நான் மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு கூறுகிறேன். புத்திசாலிகளாகிய நீங்கள் இருமுறை இதனை செவிமடுத்தால் போதும். பந்தப்பட்ட கட்டப்பட்ட ஆன்மாக்களாக இருந்தாலும் உடனே முக்தி அடைவீர்கள். பூமியின் பாரத்தை தீர்ப்பதற்கான பிரம்மன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் பக்தி பூர்வமாக துதித்து பிரார்த்தனை செய்ததன் காரணமாக பார்க்கடலின் நடுவே நாகராஜனாகிய ஆதிசேஷன் மீது யோக நித்திரை செய்யும் நாராயணன் இந்த பூ உலகில் சூரிய குலத்தில் பிறந்த சிறந்த வீரனான தசரத மன்னனின் மகனாக அவதரித்தார். இரவில் உலவும் அரக்கர்களாகிய ராவணன் முதலானோரை அழித்து அவர்களை யமபுரிக்கு அனுப்பிய பின்னர் ஆதியான பிரம்ம பதத்தை அடைந்தவரும் வேதாந்த வாக்கியங்களால் அறியப்படுபவரும் சீதாபதியுமாகிய ஸ்ரீராமனின் திருவடிகளை நான் வணங்குகிறேன். ஸ்ரீ உமா மகேஸ்வர சம்பாதம். உமா மகேஸ்வரரின் உரையாடல். கோடி சூரிய பிரகாசத்துடன் ஒளிரும் கைலாசமலையின் தூய்மையான ஆலயத்தில் ரத்தின சிம்மாசனத்தில் தியானத்தில் வீற்றிருப்பவரும் நெற்றிக்கண்ணை உடையவரும் முனிவர்கள் சித்தர்கள் தேவர்களால் எப்போதும் வணங்கப்படுபவரும் நீலகண்டனும் உலக நாதனும் ஆகிய தன் கணவனை வணங்கி அவரது இடது பாகத்தில் வீற்றிருக்கும் அழகு பொருந்திய பகவதியான அன்னை பார்வதி தேவி இமவானின் மகள் இமயமலையின் திருமகள் மிகுந்த பக்தியோடு வினவினாள். எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக உறையும் நாதனே பரமேஸ்வரா போற்றி. அகில உலகங்களிலும் நிறைந்து வாழ்பவரே சர்வேஸ்வரா மகேஸ்வரா சர்வா சங்கரா சரணடைந்தவர்களை காக்கும் அன்பனே தேவாதி தேவனே ஜெகநாயகனே கருணை கடலே. இது மிகவும் இரகசியமான விஷயம் என்று நான் அறிந்திருந்த போதிலும் மாபெரும் ஞானிகளாக இருக்கும் பெரியோர்கள் தன் சீடர்களிடம் பக்தி நம்பிக்கை சேவை செய்யும் குணம் ஆகியவற்றை காணும்போது அந்த இரகசியங்களை அவர்களுக்கு உபதேசிப்பார்கள் என்று செவிமடுத்துள்ளேன். ஆகையால் நானும் தங்களிடம் மிகுந்த ஆவலுடனும் ஆர்வம் நிறைந்த மனதுடனும் ஒரு வினாவினை எழுப்ப விளைகிறேன். என் மீது தங்களுக்கு கருணை இருக்குமே ஆனால் இப்போது எனக்கு அந்த ஸ்ரீராம தத்துவத்தை உபதேசித்து அருள வேண்டும். தத்துவங்களின் பிரிவுகள் விஞ்ஞானம் ஞானம் வைராக்கியம் போன்றவற்றின் இலக்கணம் சாங்கிய யோகத்தின் பிரிவுகள் விரதம் மற்றும் உபவாசத்தின் பலன்கள் யாகங்கள் போன்ற கர்மங்களின் பலன்கள் தீர்த்த யாத்திரையின் பலன்கள் தான தர்மங்களின் பலன்கள் வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் என இவை அனைத்தையும் குறித்து எனக்கு விரிவாக கூற வேண்டும். அதை உமது திருவாக்கினால் செவிமடுத்து என் மனதில் மிகுந்த சந்தோஷத்தை அடைய விரும்புகிறேன். பந்தம் மற்றும் மோட்சத்திற்கான காரணங்களை செவிமடுப்பதன் மூலம் இந்த பாடலானது இங்கே நிறைவடைகிறது. குறிப்பு: இந்த உரை ஒரு பழமையான காவிய பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருப்பதால் சில சொற்கள் நேரடி மொழிபெயர்ப்புகளுக்கு பதிலாக சூழலுக்கு ஏற்ப மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அன்னை பார்வதி தேவியின் வினா முதல் பகுதி. மன இருள் நீங்கி ஜெகத்குருவே ஸ்ரீ ராமபிரானின் மகிமையை செவிமடுப்பதற்கு என் உள்ளத்தில் பேராவல் உள்ளது. நான் அதற்கு தகுதியானவள் என்றால் கருணை கடலை கனிவோடு எனக்கு அதனை உரைத்தருள வேண்டும். உங்களை தவிர இதை கூறுவதற்கு வேறு யாரும் இல்லை. சிவனாரின் பதில் இரண்டாம் பகுதி. ஈஸ்வரியும் காத்தியாயினியும் பார்வதியுமான தேவி நிலையான பரமேஸ்வரனிடம் இவ்வாறு வினா எழுப்பியதை செவிமடுத்து உள்ளம் மகிழ்ந்து ஜெகத்காரணனும் ஈஸ்வரனும் ஆகிய பகவான் புன்னகையுடன் கூறினார்: பாக்கியவதியே, வல்லவளே, மலைமகளே, பார்வதி பத்ரையே, உன்னை போல் பகவானிடம் பக்தி கொண்டவர் எவரும் இல்லை. என் பிராணநாதையே, ஸ்ரீ ராமபிரானின் கதையை செவிமடுக்க வேண்டும் என்று உனது உள்ளத்தில் ஆசை பிறந்தது உன்னுடைய மகா பாக்கியமாகும். இதற்கு முன்பு என்னிடம் எவரும் இத்தகைய வினாவினை எழுப்பியதில்லை. என் மேல் ஆணையாக நானும் இதுவரை இதை யாருக்கும் கூறி கொடுத்ததில்லையே.
என் ஜீவநாதையே, மிகவும் இரகசியமான பரமாத்ம தத்துவத்தின் பொருளை அறிந்து கொள்ள உனக்கு ஆவல் ஏற்பட்டதும் புருஷோத்தமனிடம் உனக்குள்ள அதீத பக்தியும் என் மன தாமரையில் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆதலால் ஸ்ரீ ராமபிரானின் பாதகமலங்களை வணங்கி அதன் சாரமாக விளங்கும் தத்துவத்தை சுருக்கமாக கூறுகிறேன், நீ செவிமெடுப்பாயாக. ஸ்ரீராமன் பரமாத்மா, பரமானந்த மூர்த்தி, புருஷன், இயற்கைக்கு காரணமான ஏகன், பரன், புருஷோத்தமன், தேவர்களுக்கெல்லாம் ஆதிநாதன், குரு கருணை மூர்த்தி, பரமன், பரபிரம்மன் மற்றும் ஜெகத்தின் படைப்பு, காத்தல், அழித்தல் ஆகியவற்றை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய முக்குண வடிவமான பகவான் ஆவார். பிறப்பற்றவனும் அழிவற்றவனும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவனும் பரமாத்மாவும் சச்சிதானந்த மூர்த்தியும் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவனுமான ராமனை வெறும் மனிதன் என்று எண்ணுபவர்கள் அறியாமையில் அஞ்ஞானத்தில் மூழ்கியவர்கள் ஆவர். அவர்களின் மனம் மாயையினாலும் இருளினாலும் தமசு முழுமையாக மூடப்பட்டுள்ளது. சீதை, ராமன், அனுமன் ஆகியோரின் உரையாடலானது, சம்பாஷணை ஆனது மோட்சத்தை அளிக்கவல்ல சாதனமாகும். என் அன்பானவளே தேவி பார்வதியே, தெளிந்த மனதுடன் நான் கூறுவதை நீ செவிமடுப்பாயாக. முன்னொரு காலத்தில் ஜெகன் நாயகனான பகவான் ஸ்ரீ ராமபிரான் தாமரை விழிகளுடனும் பரமானந்த மூர்த்தியுமான அவர் தேவர்களின் துயரத்தை துடைப்பதற்காக 10 தலைகளை கொண்ட ராவணனை கொன்று தேவி சீதையுடனும் இளவல் இலக்குவனுடனும் வானர சேனைகளோடும் விரைவாக அயோத்திக்கு திரும்பி மகுடாபிஷேகம் செய்து கொண்டார். எங்கும் நிறைந்த பரம்பொருளும் தலைவனுமாகிய அவனுக்கு நண்பனின் மகனான அங்கதன் முதல் வானர நண்பர்களும் உன்னத வீரர்களான அவனது தம்பிகளும் அரக்கர்குல தோன்றலாகிய விபீஷணாழ்வாரும் முனிவர்களில் சிறந்த வசிஷ்டமா முனிவர் முதலானோரும் சேவை செய்து நின்றனர். கோடி சூரிய பிரகாசத்துடன் விளங்கும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரின் உலகத்தார் போற்றும் உன்னத சரித்திரத்தை செவிமடுத்து கொண்டே தூய்மையான மணிகள் பதித்த பொற்சிம்மாசனத்தில் திருமகளாம் அன்னை ஜானகி தேவியுடன் கூடி ஸ்ரீ ராமபிரான் மகிழ்ச்சியுடன் வீற்றிருந்தார். அந்த வேளையில் பரமானந்த மூர்த்தியான அவரது திருமுன்னிலையில் பக்தியுடன் வணங்கி நின்ற பக்தனும் ஜெகத் பிராணனுமான வாயுவின் மைந்தனுமான அனுமனை காருண்ய மூர்த்தியாகிய ராமன் தன் திருக்கண்ணால் கண்டு புன்னகையுடன் தேவி சீதையிடம் பின்வருமாறு கூறினார். அழகிய உருவம் கொண்டவளே தேவி சீதையே, நீ இந்த அனுமனை கண்டாய் அல்லவா? இவன் எப்போதும் உன்மீதும் என் மீதும் மாறாத பக்தி கொண்டவன். ராமபிரானின் தத்துவம். தொடக்க வரிகள் ராமபிரானை ஒரு மனிதனாக காணாமல் பிறப்பு இறப்பற்ற பரம்பொருளாகவும் சச்சிதானந்த சுரூபமாகவும் காண வலியுறுத்துகின்றன. சீதாராம ஹனுமத் சம்வாதம். சீதை, ராமன் மற்றும் ஹனுமன் இடையே நடக்கும் இந்த உரையாடலை பக்தி மார்க்கத்தின் உச்சமாகவும் மோட்சத்திற்கான வழியாகவும் இக்காவியத்தில் கூறப்படுகிறது. என்னிடத்தில் வேறுபாடற்ற பக்தி கொண்டவனே, நாதவனே, பாக்கியசாலியே, எக்காலத்திலும் பரமாத்ம ஞானத்தை தவிர வேறொன்றிலும் ஒருபோதும் பற்றுதல் இல்லாதவனே, தூய்மையான ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு இவன் தகுதியானவன், பற்றற்றவன், நித்திய பிரம்மச்சாரிகளில் முதன்மையானவன் அல்லவா? இவனிடம் எந்த களங்கமும் குற்றமும் இல்லை என்று அறிந்து கொள்வாயாக. இவனுடைய மன விருப்பத்தை நீ தாமதிக்காமல் நிறைவேற்றி தர வேண்டும். நம்முடைய உண்மை தத்துவத்தை இவனுக்கு இப்போது அறிவிக்க வேண்டும். அறிவொளியானவளே, ஜெகத்மயமானவளே, சண்மயமானவளே, மாயாமயமானவளே, பிரம்மோபதேசத்தை பெறுவதற்கு இவன் மிக அரிய தகுதியுடையவன். பிரம்ம ஞானத்தை நாடுபவர்களில் இவன் மிக சிறந்தவன் அல்லவா? ஸ்ரீராமதேவன் இவ்வாறு அருளை செய்த பொழுது மாருதியை அனுமனை அழைத்து அன்னை சீதை கூறினாள், வீரர்கள் சூடும் மகுடங்களின் நாயக கல்லே, தலை சிறந்த வீரனே, ஸ்ரீ ராமபாத பக்தர்களில் முதன்மையானவனே, நீ செவிமடுப்பாயாக. சச்சிதானந்தமாய் ஒன்றேயான இரண்டற்ற பரபிரம்மம் அசைவற்றது, அனைத்து உபாதி பந்தங்களிலிருந்தும் விடுபட்டது, இருப்பு மட்டுமே வடிவானது, மனதால் நிச்சயித்து அறிய முடியாத ஒரு பெரும் பொருள் என்று நீ உன் நெஞ்சில் நிச்சயித்து கொண்டுள்ள ஸ்ரீ ராமதேவன் அவரைதான். தூய்மையானவர், பற்றற்றவர், நிரஞ்சனர், குணம் கடந்தவர், நிர்குணர், விகாரமற்றவர், மாற்றமில்லாதவர், எங்கும் நிறைந்தவர், அமைதியானவர், பரமாத்மாவானவர், சதானந்தர், எப்போதும் ஆனந்த வடிவானவர், பிறப்பு இறப்பு போன்ற மாற்றங்கள் இல்லாத பரம்பொருளாகிய பரபிரம்மே இந்த ஸ்ரீராமன் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அனைத்திற்கும் காரணமானவர், எங்கும் நிறைந்தவர், சர்வவியாபி, அனைத்து உயிர்களின் ஆத்மாவானவர், அனைத்தையும் அறிந்தவர், சர்வஜ்ஞர், சர்வேஸ்வரன், அனைத்திற்கும் சாட்சியாய் நிற்பவர், நித்தியமானவர், அனைத்தையும் தருபவர், அனைத்திற்கும் ஆதாரமானவர், தேவர்கள் யாவரின் வடிவமானவர், மாற்றமில்லாத ஆத்மாவாக விளங்கும் ராமதேவன் இவரே என்று நீ அறிந்து கொள்வாயாக. என்னுடைய தத்துவத்தை இனி நான் உனக்கு கூறும் விதமாக நீ செவிமடுப்பாயாக.
உன்னிடம் கூறுகிறேன். நானே மூல பிரகிருதி ஆதிசக்தி. என் நாதனான கணவனான அந்த பரமாத்மாவின் சந்நிதி முன்னிலை மாத்திரத்தை கொண்டே நான் இந்த உலகங்களை படைக்கிறேன். அவரது முன்னிலையால் என்னால் படைக்கப்படும் அனைத்தையும் அறிஞர்கள் அவரது வடிவில் லீலைகளாகவே கருதுகிறார்கள். அவரது உண்மை சுரூபத்திற்கு பிறப்பு முதலான மாற்றங்கள் உண்டோ என்பதை அவனது சுரூபத்தை முழுமையாக உணர்ந்த ஞானிகள் மட்டுமே அறிவர். பூமியில் சூரிய வம்சத்தில் அயோத்தி மாநகரில் சர்வேஸ்வரனே ராமராக வந்து அவதரித்தார். மாமிசம் உண்ணும் அரக்கர்களை அசுரர்களை வதம் செய்வதற்காக விஸ்வாமித்ர முனிவருடன் சென்ற காலத்தில் கோபத்துடன் எதிர்த்து வந்த கொடியவளான தாடகையை வழிமத்தியில் வதம் செய்தார். விரைவாக சித்தாசிரமத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சியோடு நுழைந்து வேள்வியை யாகத்தை காத்தருளினார். சங்கல்ப மாத்திரத்தில் காரியம் முடிக்கும் கௌசிக முனிவருடன் விஸ்வாமித்ர முனிவருடன் மிதிலை நாட்டை நோக்கி செல்லும் போது கௌதம முனிவரின் பத்தினியான அகலிகையின் சாபத்தை தீர்த்து தன் பாத தாமரைகளை வணங்கி அவளை ஆசையோடு ஆசிர்வதித்தார். அன்போடு மிதிலாபுரிக்குள் நுழைந்து முப்புறம் எரித்த சிவபெருமானின் வெள்ளை முறித்து திருமணத்தை முடித்து திரும்பி வரும் வேளையில் வழியில் வந்து தடுத்த பரசுராமனின் கர்ப்பத்தை அடக்கினார். அதன் பின்னர் பெரும் புகழோடு அயோத்திக்கு திரும்பி வந்து 12 ஆண்டுகள் சுகமாக வாழ்ந்திருந்தார். தந்தை தசரதன் அவருக்கு முடிசூட்ட ஏற்பாடுகளை தொடங்கிய போது தாய் கைகேயி அதை தடுத்து நிறுத்தியதன் காரணமாக தம்பியாகிய சுமித்திரையின் மைந்தனுடனும் இலக்குவனுடனும் என்னுடனும் சித்திரகூடத்தை அடைந்து வசித்த காலத்தில் தந்தை திருத்திரனை கொன்ற தேவேந்திர நகரத்திற்கு விண்ணுலகத்திற்கு தந்தை தசரதன் சென்று செய்தியை செவிமடுத்த பின் மன துயரத்துடன் அவருக்குரிய நீர்க்கடன்களை திதிகிரியைகளை செய்து முடித்து அன்பிற்குரிய பரதனை நாட்டை ஆள்வதற்காக திருப்பி அனுப்பிவிட்டு தண்டகாரண்யத்திற்குள் நுழைந்த காலத்தில் விராதன் என்னும் அரக்கனை கொன்று குடத்தில் உதித்தவரான அகத்திய முனிவரை தரிசித்து அறிவில் சிறந்த முனிவர்களிடம் எந்த தடையும் இன்றி அரக்கர் குலத்தை முழுமையாக அழிப்பதாக சபதம் செய்து பஞ்சவடி என்ற இடத்தை அடைந்தார்கள். அங்கு வசித்து வந்த காலத்தில் மன்மதனின் மலர் கணைகளால் வசமிழந்து அங்கு வந்தாள் அல்லவா அரக்கர் தலைவனான ராவணனின் தங்கை சூர்பனகை. அவளுடைய மூக்கை லக்ஷ்மண சுவாமி அறுத்தெறிந்தார். இதனால் கோபமடைந்த உயர்ந்த வீரனான கரன் போரிடுவதற்காக 14,000 படை வீரர்களோடு அங்கு வந்தான். அவர்களை ராமபிரான் வெறும் 3.25 நாளிகைக்குள் சுமார் 1.5 மணி நேரத்திற்குள் கொன்று முடித்தார். அதன் பின்னர் சூர்பனகை ஓடிச் சென்று ராவணனிடம் நிகழ்ந்தவற்றை கூறினாள். மாயையால் பொன்மானாக உருவெடுத்து வந்த மாரீச்சனை அம்பு எய்து கொன்று அவனுக்கு நற்கதி அருளிய போது மாயை சீதையை உண்மையான சீதையின் நிழல் உருவத்தை ராவணன் கடத்தி சென்ற பின்பு மனித உருவெடுத்த மாயோனான ராமன் வீழ்ந்து கிடந்த ஜடாயுவிற்கு மோட்சமளித்தார். அரக்க வடிவம் கொண்டிருந்த கபந்தனை கொன்று அவனுக்கு சாப விமோச்சனம் மோட்சம் அளித்து விட்டு சென்று சபரியை கண்டு மோட்சம் அளிப்பவளான அவளது அன்பான பூஜையையும் கனிகளையும் ஏற்றுக்கொண்டு அவளுக்கும் மோட்சத்தை வழங்கிவிட்டு பம்பா நதிக்கரையை அடைந்தார். அங்கே உன்னை கண்டு ஹனுமனை சந்தித்து பின்னர் உன்னோடு கூடி சூரியகுமாரனான சுக்ரீவனை சந்தித்து இருவரும் என்றும் நட்புடன் இருப்பதாக பரஸ்பரம் உடன்படிக்கை செய்து தேவேந்திரனின் மகனான வாலியை வதம் செய்து சீதையை தேடுவதற்காக தென் திசை கடலை நோக்கி சேது பந்தனமும் அணை கட்டியதும் லங்கா மர்தனமும் இலங்கையை அழித்ததும் அதன் பின்னர் தன் புத்திரர்கள் மித்திரர்கள் அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்களுடன் போருக்கு தயாராக நின்ற எதிரியான தசமுகனை ராவணனை சிறந்த அஸ்திரங்களால் வதம் செய்து 3 உலகங்களையும் காப்பாற்றினார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். பின்னர் தன் பக்தனான விபீஷ்ணாழ்வாரின் முடிசூட்டு விழாவை செய்தார். நெருப்பிற்குள் மறைந்திருந்த தூய்மையானவளை தேவி சீதையை அவள் தூய்மையானவள் என்று உலகத்தார் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நெருப்பு கடவுளிடம் அக்னியிடம் இருந்து திரும்ப பெற்றுக்கொண்டார். பின்னர் புஷ்பக விமானத்தில் ஏறி தேவர்களிடம் விடை பெற்று கொண்டு அயோத்தி நாட்டிற்கு திரும்பி முடிசூட்டி கொண்டார். தேவர்களால் போற்றப்படுபவராக உலகளந்த நாயகன் ஜெகநாதன் அங்கே வீற்றிருந்தார். யாகங்களுக்குரிய நாராயணராகிய அவரே தன் மீது பக்தி கொண்டவர்களுக்கு சாயுஜ்ய மோட்சத்தை இறைவனோடு ஒன்றர கலக்கும் முக்தியை அருளும் மாசற்ற பரம்பொருளாவார். இத்தகைய செயல்களை அவர் தன் மாயா தேவியை கொண்டே செய்கிறார் என்பது திண்ணம். ஸ்ரீ ராமபிரான் என்னும் ஜெகத்குருவானவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், நிர்குணன், உலகையே மகிழ்விப்பவர், அழிவில்லாதவர், ஆனந்த சுரூபமானவர், ஆன்மாவானவர், தயை மிக்கவர், உன்னதமானவர், களங்கமற்றவர், பேரொளி உடையவர், ராமனாகிய அச்சுதன், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகிய நாராயணரே ஆவார்.
அவருக்கு போவதும் வருவதும் இல்லை, மயங்குவதும் இல்லை, துயரப்படுவதும் இல்லை. விகாரங்கள் இல்லாத ஆன்மாவாக ஒளிமயமாய் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் ஒருபோதும் எதையும் செய்வதில்லை. தூய்மையானவரும் மாற்றங்கள் இல்லாத ஆனந்தமூர்த்தியும் அறிவு வடிவமானவரும் அவரது மாயைக்கு உட்பட்ட மாயாதேவி செய்யும் செயல்களை அவளது குணங்களுக்கு கட்டுப்படுத்த தானே செய்வதாக மனிதர்கள் எண்ணுகிறார்கள். இவ்வாறு அஞ்சனையின் மைந்தனிடம் அனுமனிடம் அன்னை சீதாதேவி கூறினார். தாமரை கண்ணனாகிய ராமபிரான் தத்துவத்தை உபதேசித்த பின்னர் ராமதேவன் புன்னகை புரிந்த அழகான சொற்களால் அனுமனிடம் மீண்டும் கூறினார். பரமாத்மாவாகிய பிம்பத்தில் விழும் பிரதிபிம்பமே ஜீவாத்மா என்று அறிந்து கொள்வாய். ஒளிரும் வடிவமான எனது மாயையில் எந்த ஒரு வேறுபாடும் இன்றி பிரதிபலிப்பது அதுவே ஆகும். வானர தலைவனே, வெவ்வேறு நீர்நிலைகளில் பிரதிபலிக்கும் பெருவானத்தை மகா ஆகாயத்தை நீ நேராக காண்பதில்லையா? அதுபோலவே தான் இதுவும். உண்மையான பரம்பொருளாகிய பரமாத்மா சாட்சியாக விளங்கும் ஒரு பிம்பம். அது என்றும் அசையாதது, மாற்றமில்லாதது. என் தோழனே, தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களின் பொருளை கொண்டு குருவின் கருணையினால் எனது தத்துவத்தை ஒருவன் அறிந்து கொள்கிறான். எனது பக்தனாக இருக்கும் ஒருவன் இந்த உண்மையை அறியும் போது அவன் எனது தன்மையை, முக்தியை அடைவான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனது பக்தியில் ஈடுபாடு இல்லாதவர்கள் சாஸ்திரங்களின் குழப்பமான ஆழங்களில் விழுந்து தங்களது அகந்தையினால் மயங்கி தவிக்கிறார்கள். பக்தி இல்லாதவர்களுக்கு 100,000 பிறவிகள் எடுத்தாலும் ஆன்மீக சித்தியோ, தத்துவ ஞானமோ அல்லது கைவல்யமோ, வீடு பேரோ சித்திப்பதில்லை. பரமாத்மாவாகிய எனது இதயத்தின் இந்த இரகசியத்தை என் மீது பக்தி இல்லாத மனிதர்களிடம் ஒருபோதும் கூறி உபதேசிக்கலாகாது. இதுவே மேலான பரபிரம்மம் ஆகும். இதுவே மேலான உபதேசம் என்று ராமபிரான் கூறினார். இது ஸ்ரீ மகாதேவர் மகாதேவியிடம் அன்னை பார்வதியிடம் கூறிய இந்த ராம மகாத்மியம் மிகவும் புனிதமானதும் இரகசியமானதும் ஆகும். ராமபிரானால் வாயுபுத்திரனுக்கு அனுமனுக்கு உபதேசிக்கப்பட்ட இது மோட்சத்தை அளிப்பது, பாவங்களை போக்குவது, இதயத்திற்கு மகிழ்ச்சியை தருவதாகும். இதுவே அனைத்து வேதாந்தங்களின் சாரமாக விளங்கும் ராம தத்துவமாகும். அனுமனுக்கு அருளிய உபதேசம் திவ்யனான அனுமனுக்கு உபதேசித்ததை எல்லாம் பக்தியோடு பயின்று வரும் மனிதன் முக்தி அடைவான் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நாதா. பிரம்மஹத்தி முதலான பலவித பாவங்களை பிறவிகள் தோறும் அவன் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அவை யாவும் முற்றிலும் அழிந்து போகும் என்று ராமபிரான் அந்த வானர சிரேஷ்டனிடம் அனுமனிடம் கூறியது சத்தியம் அல்லவா? பிராமநாமத்தின் மகிமை. சாதியால் நிந்திக்கப்பட்டவன், பிறன் மனைவி மற்றும் பிறன் பொருளை கவர்ந்த பாவி, தாயை கொன்றவன், தந்தையை கொன்றவன், பிரம்மஹத்தி செய்தவன், யோகிகளின் கூட்டத்திற்கு தீங்கு செய்தவன், பொன்னை திருடிய துஷ்டன், உலகத்தாரால் மிகவும் பழிக்கப்பட்ட அவன் இருந்தாலும் பக்தி கலந்த ராமநாமத்தை அவன் ஜபிப்பானே ஆனால் தேவர்களின் கூட்டமே மகிழ்ச்சியோடு அவனை வழிபடும் நிலையை அடைவான். அது மட்டுமல்ல, மகா யோகேஸ்வரர்களாலும் காண்பதற்கு அரியதான அந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு லோகத்தை அவன் அடைவான் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இவ்வாறு மகாதேவனான சிவனார் அருளி செய்ததை செவிமடுத்து பெருகி வழிந்த பக்தி பெருக்குடன் தேவி பார்வதி இவ்வாறு கூறினாள். மங்கள வடிவினரே, என் கணவரே, ஜெகநாதரே, கங்கையை சூடியவரே, பரமேஸ்வரா, தயாநிதியே, நாகாபரணமே, நான் உங்களால் அனுகிரகிக்கப்பட்டு தன்யையாகவும் பாக்கியவதியாகவும் மன அமைதி பெற்றவளுமாகவும் ஆகிவிட்டேன். என் சந்தேகங்கள் யாவும் இப்போது தவிடு பொடியாகிவிட்டன. உங்களது பேரருளால் என் மோகங்கள் மயக்கங்கள் யாவும் ஒளிந்துவிட்டன. தூய்மையான ராம தத்துவமாகிய இந்த அமுத ரசாயனத்தை என் உள்ளம் குளிரும் வரை எவ்வளவுதான் பருகினாலும் என் உள்ளத்திற்கு இன்னும் திருப்தி வரவில்லை அல்லவா? உறுதியாக அது காரணமாக ஒரு விஷயத்தை நான் தங்களிடம் வினவுகிறேன். நீங்கள் சுருக்கமாக கூறி முடித்தது எனக்கு எந்த விதத்திலும் போதவில்லை. இன்னும் விரிவாக தாங்கள் கூறியருள வேண்டும். சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணரின் பெருமைகளை எல்லாம் அறிவற்றவர்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு அறிவு உண்டாகாதா? அறிஞர்களாய் உள்ளவர்களுக்கு செல்வம் உண்டாகாதோ? முனிவர்களுக்கு நித்திய முக்தி உண்டாகாதோ? தேவர்களுக்கு நற்கதி கிடைப்பது போல உன்னதமான அழகான பகவான் ஸ்ரீ ராமபிரானின் சரித்திரத்தை விரிவாகவும் தாமதமின்றியும் உரைத்தருள வேண்டும். ஈசனான தேவன் பரமேஸ்வரன், மகேஸ்வரன், ஈஸ்வரியின் தேவி பார்வதியின் இந்த வினாவினை செவிமடுத்த போது புன்னகைத்து, சந்திரசேகரனான பரம்பொருள், அழகிய வடிவம் கொண்டவளே, செவிமடுப்பாயாக என்று அருளி செய்தார்.
பிரம்மதேவர் 100 கோடி கிரந்தங்களின் விரிவாக முன்னமே வேதங்களுக்கு இணையான இராமாயணத்தை அருளிச் செய்தார். வால்மீகி முனிவர் பின்னர் 24,000 ஸ்லோகங்களாக பிரம்மதேவரின் கட்டளையால் மனிதர்களின் முக்திக்காக இயற்றியதிலிருந்து சுருக்கமாக பகவான் ஸ்ரீ ராமபிரான் நமக்கும் உபதேசித்தருளினார். முன்னமே அத்தியாத்ம ராமாயணம் என்று பெயர் பெற்ற இதனை ஓதுபவர்களுக்கு, அத்தியனம் செய்பவர்களுக்கு ஆன்ம ஞானம் உண்டாகும். புத்திர பாக்கியம், செல்வ வளம், நீண்ட ஆயுள், நல்ல நண்பர்கள், கீர்த்தி, புகழ், நோய் தீருதல் ஆகியவை உண்டாகும். பக்தியும் பெருகும், முக்தியும் சித்தியாகும். மிகவும் இரகசியமான இதனை நீ செவிமடுப்பாயாக. அத்தியாத்ம ராமாயணத்தின் முதல் நாள் கதை பகுதி இனிதே நிறைவடைந்தது.